வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தேரா மன்னா செப்புவதுடையேன் சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி யான். எங்க கரெக்டா இருந்துச்சா? இன்னும் டேக் போயிடலாமா? தேரா மன்னா செப்புவதுடையேன் சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி யான். இப்படி பேசியிருந்தா பரவாயில்லைங்க. எப்பவுமே டிரான்ஸ்லேட் பண்றப்ப இந்த எமோஷன்ஸும் ஃப்ளோவும் வராது அப்படிங்கிறது தெரியும். அது வராது, ஏன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் அது வரும். அதையும் மீறி டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ்ல அந்த ஃபீல் வரணும்னா அந்த எழுத்தில் மேல பெரிய காதல் வேணும். இப்ப இதுவே சீதா புராணம்னு வச்சுக்கோங்களேன். சுஹாசினி சும்மா சுத்தி சுத்தி ஆடி இருப்பாங்க. நம்ம சூத்திர பசங்க கதை தானே. அதுவும் கண்ணகி யாருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட கதாபாத்திரம்னு தெரியும்ல. இவங்க சீதாக்கு எதிராதான். சரி, சூத்திரங்கதைய சுஹாசினி நல்லாவா நடிச்சிட போறாங்க? சுஹாசினி நல்லா நடிக்கலங்கிறதுக்காக சூத்திரன் கதை இல்லாம போயிருமா? சரி, கன்னடால போய் இப்படித்தான் நடிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுல்ல. ஏன்னா கண்ணகி வந்தது மதுரைக்கு தான், கன்னடாக்கு கிடையாதுல்ல. அந்த கன்னடா மாநகருக்கு போய் சுஹாசினி பண்ண காரியம் என்ன தெரியுமா? தேரு கிங், I like to say something. Because of my worst situation, I entered your city. We doesn't have enough money to lead our daily life. That's why my hubby put Adagu, my silambu. Fortunately or unfortunately, that shop owner mistook. He handed over my husband to you and he made you to kill him. Do you know who am I? I'm Kannagi, wife of Mr. Kovalan, who was killed by you. உடனே அங்க இருக்கிறவங்க பயங்கரமா கிளாப் பண்ணிருக்காங்க. See, I will prove it to you. Let me break my anklet. Did you see the rubies? Did you see the anklet that tore my husband away from me? Did you see the travesty of injustice meted out by the Pandyans? Hey, king, where is your judgment now? Where is your justice? Where is your integrity? Where is your arrogant speech gone? Why do you stand like a statue? Have you no shame? Let the world forget when you were called the great emperor. From today you will be called a dictator. இன்ட்ரோடக்ஷன்ல சதறி போன மண்ண, அதாவது முடிசூடின மண்ண முடி இழந்துட்டான். அடுத்ததான் இது சிலம்பு broken scene. Wait, let me put my சிலம்பு on my forehead. கல்வனின் கோலல் கடுங்கோல் என்று வெல்வேல் கொற்றம் கான், வெல்வேல் கொற்றம் கான் நல் திறம்படலார் கொற்கை வேண்டே என் கார் பொற்சிலம்பு மணியுடைய அறியேன் யாமுடைய சிலம்பு முத்துடையது அறியேன். அப்படி சொல்லிட்டு எடுத்து ஒச்சாங்க பாருங்க, டம்முன்னு தெரிச்சு போய் மன்னனோட வாயிலே டப்புன்னு விழுந்துச்சு. மண்ணை அதை பார்த்து வாயிலே அடிச்சுக்கின்னு போட்ட கேஸ் ஆயிட்டான். இது தமிழ்ல. சுஹாசினி என்ன தெரியுமா பண்ணாங்க? சேலைய தூக்கி சொருக்கினாங்க, அப்படியே தெக்கையும் வடக்கையும் நடந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, my anklet has only bell but yours is pearl. Do you want to check it? Now itself I will prove it. அடம்கூல். நான் சுஹாசினி நம்மாரி சீனது தெரியுமா? என் கார் பொற்சிலம்பு மணியுடைய அறியே யாமுடை சிலம்பு முத்துடையாத அறியேன் அப்படின்னு சுத்திக்கின்னு அட்டிக்கணும்ல. அத்த விட்டுக்குன்னு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? My anklet only has bell, your anklet has only pearl. With your permission, shall I broke this anklet? என்ன சுஹாசினி என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இந்த போன மாசம் எங்க ரோகிணி நடிச்சுக்கிறாங்க தெரியுமா ஒரு நாடகம், வனப்பேச்சி. கனடா கண்ணகி இல்ல, கலப்பிரரின் வனப்பேச்சி. நான் அம்மா நடிச்சுக்கிறாங்க தெரியுமா? டவுட்டா இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் தஞ்சாவூர் சைடு வந்து பாத்துட்டு போங்க. அத விட்டுக்குன்னு கேட்கணும்னு நினைச்சவங்க தான் இப்படி எல்லாம் கலீஜ் பண்ணுவாங்க. என்ன சுகாசினி, கண்ணகி யாருன்னு எங்களை விட உங்களுக்கு தெரியும்ல. பொன்னியின் செல்வனை பொழந்து விட்டாருங்கிற புருஷே கண்ணகிய சிலம்ப வீசுற மாதிரி வீசி விட்டீங்க நீங்க. மொத்தத்துல நூல் புடிச்ச மாதிரி நீங்க பண்றதெல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்றது? மதுவந்தி அக்கா ஆட்சே ஒரு டான்ஸ். அதுதான் அந்த நரசிம்ம அவதாரத்தை நச்சு காமிச்சாங்க பாத்தீங்களா? அப்படியே அரமண்டலத்துல உட்காந்து கைய ரெண்டு அப்படி கோவமா கொண்டு வந்து பழப்பழத்தை பிரிக்கிற மாதிரி இப்படியே பிரிச்சு உள்ள இருக்கிற அந்த சொலைய எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டாங்க பாருங்க
ஆட்டம் எல்லா பேரும் சீரியஸா சிரிச்சுக்கினாங்க. அதே மாதிரிதான் கண்ணகிய கொண்டு போய் அங்க கடாசி விட்டீங்களே சுஹாசினி, யாரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க. சுஹாசினி சுஹாசினி சும்மா தானே இருக்கிற, வந்து சும்மாட வச்சு டான்ஸ் ஆடிட்டு போன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தான் 2-3 கதைக்குதுல. அதுதான் புருஷனுக்கு குஷ்டம் வந்தப்ப கூட அவனை கூடையில தூக்கி வச்சு அப்படியே போனாங்கல்ல. அதான் அந்த நோயாளிக்கு ஏதோ சீக்காளி வந்துருச்சுன்னு அதை தீக்க போனாங்கல்ல. அந்த மாதிரி ரோல் கட்சா நீங்க எல்லாம் எப்படி பட்டை கிளப்பிருப்பீங்கள. அதுவும் முடியலன்னா அதான் நம்ம சாவித்திரி இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்க வேண்டியதானே. அது நீங்க இங்கிலீஷ்ல பேசியிருந்தாலும் தமிழ்ல பேசியிருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் கண்ணகி அப்படி அல்ல. பூம்புகாரில் கலைஞர் காட்டிய கண்ணகி அப்படி அல்ல. ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காற்றிலம்பு பகர்தல் வேண்டி நின் பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியான். அத விட்டுக்குனே மீதான் கண்ணகி, வைஃப் ஆஃப் கோவலன், கோவலன் சன் ஆஃப் அ பாப்புலர் ட்ரேடர். என்னங்க இது நல்லா வாய்க்குது. இப்ப இதவே நான் இங்கிலீஷ்ல நடிச்சு காட்டுறேன் பாக்குறீங்களா. சூழ்கழல் மன்னா, we enter into your city. He wants to sell my anklets because of our poverty. Unfortunately, he was killed by you. Do you know who am I? Kannagi, the great Kannagi. இப்படியெல்லாம் கூட பேசி இருந்திருக்கலாம். உங்களுக்கான அந்த அக்கறை கிடையாதுல்ல. ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு கண்ணகி எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. சூத்திர பையன் கோவலன் கதையா நாங்க என்னத்துக்குடா நடிக்கணும். ஏதோ சத்திரியன் கதைனா கூட ராமன் கதையை நடிச்சுட்டு போயிருப்போம். இல்ல வைசியம் கதைனா கூட சத்திரியன் தான். அதுக்கப்புறம் தமிழ்ல எழுதின கதையெல்லாம் சூத்திரன் கதையா போயிருச்சு. எங்களின் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான உலக பொதுமறையான திருக்குறளை கூட நீங்கள் தீக்குறள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட நீங்க கண்ணகி கதாபாத்திரத்தை உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருவீங்க. அட நடிக்கும் போதாச்சும் லாயலா இருந்திருக்கலாம்ல. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சொய்யும் தெளிலே தொய்வம்னு. யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு தான். இந்த மலை கொள்ற தொழில தெய்வத்துக்கு சேவை செய்யற மாதிரி சேவை பண்ணணுமாமா. ஆனா நடிப்பு உங்களோடதா தானே இருக்கு, அத நல்லா நடிச்சுட்டு போயிருக்கலாமே. சரி விடுங்க சுஹாசினி, உங்க ஆசை அவ்வளவுதான், நம்ம ஏன் போய் குறையெல்லாம் சொல்லிட்டு. ஆனாலும் சுஹாசினிக்கு ஒரு நன்றி. நீங்க கெடுக்கலாம்னு நினைச்சு வச்ச எங்க கதைய ரிப்பீட்டடா இப்ப எங்களை பேச வச்சுட்டீங்களா, அதுக்காக. சொன்னா நம்ப மாட்டீங்க. சாயங்காலம் தான் உட்கார்ந்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கேன்னா பாத்துக்கங்க. இனி எங்கேயாவது மேடையில பேசுறப்ப இந்த செய்யுளெல்லாம் நாங்க பயன்படுத்தி போகும்ல. இன்னைக்குதான் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணிருக்கேன், படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இஷ்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். தேரா மன்னா செப்புவதுடைய எல்லர சிவப்பின் இமையவர் வியப்ப புள்ளரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெரும் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகாரென் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியான். அப்படியே அந்த சிலம்பு உடைக்கிற டச்சையும் முடிச்சிடுறேன். என் கார் பொற்சிலம்பு மணியுடைய அடி அரியே யாமுடை சிலம்பு முத்துடைய அரியே. அப்புறம் டபுக்கு ரொம்ப நன்றிங்க சுஹாசினி. இதெல்லாம் நான் பேசலாம்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. உங்களாலதான் நான் பேசியிருக்கிறேன். ஆனா உங்களை பேசுன்னு பேசியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.